தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கூசாமல் பொய் கூறும் அன்புமணியிடம் பக்குவமும் தலைமை பண்பும் இல்லை. பாமக நிறுவனரான தனக்கே அன்புமணி கட்டுப்பாடுகள் விதித்ததாக ராமதாஸ் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. முப்பத்தைந்து வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன். வளர்த்த கிடாவான அன்புமணி தன் மார்பில் பாய்ந்து விட்டதாகவும் ராமதாஸ் வேதனை. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகளாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணிக்காக அன்புமணி ஒரு காலையும் சௌமியா ஒரு காலையும் பிடித்து என்னிடம் அழுதனர். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க இபிஎஸ் ஒப்புக்கொண்ட போதும் தன்னால் ஏதும் செய்ய முடியவில்லை என ராமதாஸ் வேதனை. பிஜேபி உடனாக கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க இந்த தொடைய. அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழகாங்க. பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் ஒன்றும் என்னால் ரொம்ப நேரம் அழகாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அன்புமணி வாயிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள், இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். அப்புறம் வேற வழி இல்லாமல் நடந்தது. புதுச்சேரியில் நடைபெற்ற பாமகவின் பொதுக்குழு கூட்ட மேடையில் அன்புமணி அநாகரிகமாக நடந்து கொண்டார். என் தலை மீது அன்புமணி மைக்கை போடாததுதான் குறை என்றும் ராமதாஸ் காட்டம். பாண்டி பொதுக்குழுவில் மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டது குறித்து பேசிய பெற்ற தாய் மீது பாட்டிலை வீசி எறிந்தவர் அன்புமணி. தைலாபுரத்தில் பேசிய நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, பேசாம தான் இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அழைச்சோம். நல்ல வேலை அவங்க மேல படல, செலுத்தல படல. எதுக்கு சொன்னதெல்லாம் சாம்பிள். தான் அழைப்பு விடுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 8 பேர் மட்டும் கலந்து கொண்ட போதே தாம் செத்துப் போய்விட்டதாக ராமதாஸ் வேதனை. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களை அன்புமணி தடுத்ததாகவும் ராமதாஸ் குற்றச்சாட்டு. 108 பேர் மாவட்ட செயலாளர்கள், 108 பேர்ல அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா போடுற கூட்டத்துக்கு போவாது. எனக்கு பேரு 14ஆம் தேதி அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி போவாதீங்க ஐயா, என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர் 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். பாமக இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து விலகினார் முகுந்தன். அன்புமணிதான் கட்சியின் எதிர்காலம் என குறிப்பிட்டு ராஜினாமா கடிதம். ராமதாஸ் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ள நிலையில் நாளை முதல் 3 நாட்கள் ஷோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி.
நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செல்ல அன்புமணி முடிவு என தகவல். கூசாமல் பொய் கூறும் அன்புமணியிடம் பக்குவமும் தலைமை பண்பும் இல்லை. பாமக நிறுவனரான தனக்கே அன்புமணி கட்டுப்பாடுகள் விதித்ததாக ராமதாஸ் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. முப்பத்தைந்து வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன். வளர்த்த கிடாவான அன்புமணி தன் மார்பில் பாய்ந்து விட்டதாகவும் ராமதாஸ் வேதனை. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகளாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணிக்காக அன்புமணி ஒரு காலையும் சௌமியா ஒரு காலையும் பிடித்து என்னிடம் அழுதனர். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க இபிஎஸ் ஒப்புக்கொண்ட போதும் தன்னால் ஏதும் செய்ய முடியவில்லை என ராமதாஸ் வேதனை. பிஜேபி உடனாக கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய, அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழகான பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் ஒன்றும் என்னால் ரொம்ப நேரம் அழகான என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அன்புமணி வாயிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள், இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். அப்புறம் வேற வழி இல்லாமல் நடந்தது. புதுச்சேரியில் நடைபெற்ற பாமகவின் பொதுக்குழு கூட்ட மேடையில் அன்புமணி அநாகரிகமாக நடந்து கொண்டார். என் தலை மீது அன்புமணி மைக்கை போடாததுதான் குறை என்றும் ராமதாஸ் காட்டம். பாண்டி பொதுக்குழுவில் மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நாமக்கல் மாவட்டத்தில் 424 கோடி ரூபாயில் 4 வழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்ட மல்லியக்கரை, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு சாலை திறப்பு. மதுரை பழங்காநத்தத்தில் 68 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மல்லியக்கரை, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு சாலையில் 7.75 கிலோமீட்டர் நீளத்திற்கு 17.50 மீட்டர் அகல 4 வழிச்சாலையாகவும், ஆலம்பாளையம் முதல் பள்ளிப்பாளையம் வரை. செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு கிழக்கு கடற்கரை சாலையில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாடு அரசின் சேவைகளை எளிதாக பெறுவதற்காக எளிமை ஆளுமை திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்காக இணையவழி சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மாநிலங்களவை தேர்தல், பூத் கமிட்டி, கட்சி வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக விவாதிக்கப்படுவதாக தகவல். பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஜூன் மாதத்திற்குள் முடிக்குமாறு அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மிகப்பெரிய கட்டமைப்பான பூத் கமிட்டி பணிகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்றும் ஆணை. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தர வேண்டியது அதிமுகவின் கடமை என்று பிரேமலதா மீண்டும் திட்டவட்டம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என அதிமுக உறுதியளித்ததாக பேட்டி.
கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். பள்ளிப்பாளையத்தில் திறக்கப்பட்டுள்ள புதிய பாலத்தில் விரிசல் விழுந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. 320 கோடி ரூபாய் திட்டத்தில் நிகழ்ந்த ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பள்ளிப்பாளையத்தில் திறக்கப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் உறுதியாக உள்ளதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா விளக்கம். மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் பாலத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் பேட்டி. பொதுமக்களுக்கு இது ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால பிப்ரவரி மாசம் சுமார் 114 டன் கொண்ட எடையெல்லாம் வச்சு இதனுடைய லோட் பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் முழுமையா ஆய்வு செய்யப்பட்டுதான் இன்னைக்கு இது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஆக இது முற்றிலும் பாதுகாப்பானது. மேல போற வாகனங்களுக்கும் சரி, கீழே டிராவல் பண்ணக்கூடிய பொதுமக்களோ வாகனங்களோ யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது. பயப்படவே தேவையில்லை. பள்ளிப்பாளையம் பாலத்தின் தரம் குறித்து சில சமூக விரோதிகளால் தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக தமிழக நெடுஞ்சாலைத்துறை விளக்கம். சர்வதேச தரத்திலான மேற்பார்வை குழுவினர் தரக்கட்டுப்பாட்டு சோதனைகள் செய்த பிறகே பாலம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அறிக்கை. கன்னட மொழி குறித்து தெரிவித்த கருத்துக்கு 24 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க நடிகர் கமல்ஹாசனுக்கு கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை கெடு. மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கமல் நடித்துள்ள தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என எச்சரிக்கை. 11 ஆண்டுகளுக்கு பின்னர் மு.க. ஸ்டாலினை தம்பி என குறிப்பிட்டு வீடியோ வெளியிட்டுள்ள அவரது அண்ணன் மு.க. அழகிரி. மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மு.க. அழகிரி பங்கேற்பார் என ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்பு. ஏழாவது மாநில நிதி ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் இந்தியாவுடன் இணையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். ஒப்பந்தம் செய்தபடி குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆயுதங்கள் தங்களிடம் வழங்கப்படவில்லை என்று இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் அதிருப்தி. HAL நிறுவனத்துடன் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பந்தம் செய்தபோதும் ஒரு தேஜஸ் போர் விமானமும் ஒப்படைக்கப்படவில்லை என்று ஆதங்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதலை நிறுத்த வர்த்தக ஒப்பந்தம் பயன்படுத்தப்பட்டது. வர்த்தக நீதிமன்றத்தில் அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பை எதிர்க்கும் மனு மீதான விசாரணையின் போது அமெரிக்க அரசு தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களுக்கு வெள்ளியன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 4ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.